செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. தாம்பரத்திலிருந்து சிதம்பரம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவைக்கு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் விரைவில் இந்தியா வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அமைச்சு பணியாளர்களின் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று துறை அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று தமிழகம் வருகிறார். சென்னை ஐஐடியில் நடைபெறும் அகில இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று IPL போட்டி நடைபெற உள்ள நிலையில் போக்குவரத்து மாற்றம் மற்றும் வாகன நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அகஸ்தியன்பள்ளி திருவாரூர் இடையே ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதன் காரணமாக மின்பாதையில் விரைவில் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூரில் ஆழித்தேர் ஓட்டம் வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள கட்டுமான பணிகளுக்கான தரவு விவர புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். சென்னை கோவை இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூரில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் தொடர்பாக மதிப்பீடு குறிப்புகள் முன்மொழியப்பட்டது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோவை CBCID அலுவலகத்தில் சுதாகரன் அவர்கள் நேற்று ஆஜரானார். முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கங்கள் 19 சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றினார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 65,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, நீலகிரி உட்பட தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் உள்ள அங்கீகரிக்கப்படாத மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் வரன்முறைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இலவச உதவி செவிலியர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகின்ற மே 5ஆம் தேதி மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி வருடாந்திர கணக்கு முடிப்பால் வங்கிகளுக்கு விடுமுறை என்பதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி ஊதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் பராமரிப்பு பணிகள் முடிந்து ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கியது. வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி அனைத்து நியாய விலைக் கடைகளும் வழக்கம் போல் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கார சென்னை பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். 2028ஆம் ஆண்டிற்குள் கேரளாவின் விழிஞ்சம் துறைமுகத்தில் 1482 கோடியில் நிலத்தடி ரயில் பாதை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL 2025 போட்டிகளை காண செல்பவர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாமல்லபுரம், கொடைக்கானல், உதகையில் ரோப்வே அமைக்கும் திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியது. கோடை காலத்தில் தடையில்லா சீரான மின் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். வீரபாண்டி மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான ராட்டினம் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. திருப்பதியில் மலை சூழ்ந்த வனப்பகுதிக்கு மத்தியில் பாபநாசம் அணையில் பக்தர்களுக்கு படகு சவாரி செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் 2 புதிய வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தனியார் வேளாண் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
வார இறுதி நாட்கள் மற்றும் ரமலான் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டத்தில் உள்ள கேசம்பட்டி பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அம்ரூத் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புக்கு கட்டணமில்லை என்று மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது. உள்ளாட்சியில் காலியாக உள்ள இடங்களுக்கு வருகின்ற மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளில் ரூபாய் 5 முதல் ரூபாய் 25 வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் 2569 பணியிடங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் பயணிகளிடமிருந்து 11,64,000 ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 7 IPS அதிகாரிகள் உட்பட 10 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறுபான்மையின மாணவ மாணவியர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் இதுவரை 312 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் சொத்து வரி, தொழில் வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்காகவும் மார்ச் 29, 30 மற்றும் 31 ஆகிய விடுமுறை நாட்களில் வருவாய்த்துறை இயங்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. கீழ்ப்பாக்கம் ஃப்ளவர் சாலை அமுதம் நியாய விலை அங்காடியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். 2025-26ஆம் ஆண்டிற்கு 5258 கோடி ரூபாய் பட்ஜெட்டை திருமலை திருப்பதி தேவஸ்தான குழு தாக்கல் செய்தது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 13 பயனாளிகளுக்கு 19 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 100 நாள் வேலை திட்ட நிதி 4034 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திமுக MP கனிமொழி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு நீர்வழி கால்வாய்களில் வெள்ளத்தடுப்பு சுவர் உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடி அரசு அருங்காட்சியகத்தை திரைப்பட நடிகர் வடிவேலு அவர்கள் பார்வையிட்டார். தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகம் உட்பட 5 புதிய தொழிற்பேட்டைகள் மற்றும் 5 பொது வசதி மையங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 2025-26ஆம் நிதியாண்டிற்கான தில்லி பட்ஜெட் 1 லட்சம் கோடி என்று அம்மாநில முதல்வர் ரேகா அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.